எந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தமிழர் தலைவர் பெரியார் எந்த புத்தகத்துல சொல்லியிருக்கு வரலாறு அது இல்ல. தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சி திராவிட தலைவர் அது எப்ப எழுதுறது திராவிடம் வெளியில வந்து தமிழ் தலைவர் நாங்க தமிழரா இல்லன்றீங்களா? தமிழர் யாரு? தமிழர் நான் தமிழரா இல்லையா? பெத்தவனா இருக்கணும், உங்க இனத்தினல இருக்கணும். அதனால ஒரு சாம் பெரியார் தமிழரா இல்ல நீங்க கை நீட்டி பேசுறீங்க. கையனட்டும் காங்கட்டும் எந்த பிரச்சனை? பெரியார் தமிழரா பெரியார் தமிழரா பெரியார் தமிழரா நான் தமிழர், என்னோட தலைவர் பெரியார். பெரியார் தமிழரா பெரியார் தமிழரா தமிழருக்கு எவர் போராடினாரோ அவர் தமிழர். தமிழ்நாட்டுல செய்யற அரசியல் செய்யக்கூடாது இல்ல. எங்க இடத்துல முன்னேற கூடாது யாரும். நீங்க சொல்றதுக்காக நாங்க தொடங்க முடியாது. இது இவங்க ஒரு சின்ன இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க பெரிய ஆர்கனைஸ் பண்ண முடியாதுங்க. இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து கத்தி கிடக்குறீங்க? வந்ததுல இருந்து ஏன் கத்தி கிடக்குறீங்க? எதுக்கு கத்துறீங்க நீங்க? I don't want to raise my voice again. Yeah. No, no. Where is the go? No. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. லண்டன்ல ஒரு கூட்டம் நடக்குது பெரியாரை பற்றி. அங்க வந்து ஈழத்தமிழர்கள் சிலர் வந்து இடைமறித்து பெரியார் வந்து தமிழர் தலைவரா, பெரியார் எப்படி நீங்க தமிழர் தலைவர்னு சொல்லலாம், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரே சலசலப்பானது. அதைத் தொடர்ந்து அங்கே வந்து லண்டனுடைய காவல்துறை வந்து அவரை கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் வந்ததை பார்க்க முடிஞ்சது. எனக்கு இந்த வீடியோவை யார் ஷேர் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் ஷேர் பண்ணியிருந்தாரு. லண்டன்ல வந்து நம்ம தம்பிகள் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க, திராவிட கும்பலை கதை விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அங்கே எழுப்பின கேள்விகளும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன இப்படிலாம் பேசுறாங்க, பெரியார் வந்து தமிழரா, யார் அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. இப்படி இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு சொல்லாடல் அல்லது ஒரு கருத்து, நாம் தமிழர் பரப்பியிருக்கக்கூடிய ஒரு கருத்து வந்து லண்டன்ல எதிரொலிக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன, இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து லண்டன்ல இருந்து ஒரு தோழர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இந்த கூட்டம் பற்றியும் இந்த கூட்டத்தில் கூடிய ஒரு பிரச்சனை நடந்ததாகவும் ஒரு குழப்பம் விளைவித்ததாகவும், நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்த அந்த அங்கு இருக்கப்பவர்கள் வந்து குழப்பம் விளைவித்ததாகவும், அவங்கள வந்து காவல்துறை லண்டன் போலீஸ் வந்து அந்த புத்தக கடையிலிருந்து வெளியேற்றியதாகவும் அவர் ஒரு செய்தி. புத்தக கடையில நடந்தது. புத்தக கடையில ஒரு கூட்டம் நடக்குது. நார்மலா இங்க பாரதி புத்தகாலயம் வந்து புத்தக கடைகள்ல நிறைய அரங்குகள் தனியா இருக்கு, இங்க கூட்டங்கள் நடக்குது, தனியான அரங்குகள்ல கூட்டங்கள் நடக்குது. இந்த கூட்டங்கள்ல எல்லாம் பெரியார் தலைவர், பெரியார் பெருநெருப்பு அப்படிங்கிற தொடர் கருத்தரங்கத்தை கூட இப்ப சென்னையில் நடத்தினாங்க, திருச்சியில நடத்துறாங்க, ஈரோட்டில் நடத்துறாங்க. இப்ப அடுத்ததா ஒரு ஊர்ல நடந்த பொள்ளாச்சியிலேயே எங்கேயோ நம்ம தோழர்கள் எல்லாம் போய் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பல இடங்கள்ல கூட்டங்கள். இந்த கூட்டங்கள்ல வந்து இப்ப நாம் தமிழர் வந்து ஒன்னும் இது பண்றதில்ல, பிரச்சனை பண்ணி இதை நடத்தக்கூடாது. எப்படி பெருநெருப்புன்னு சொல்ற, அப்பனா வந்து சிறுநெருப்பு ஏதாவது இருக்கா? பெருநெருப்புன்னா எனக்கு கோபமா இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் சொல்றதில்ல. தமிழர் தலைவர் பெரியார் அப்படிங்கிறது ஒரு பழைய தலைப்பு, பழைய புத்தகத்துடைய தலைப்பு தான் வந்து. இந்த கூட்டம் தான் நடக்குதாங்க. என்ன கூட்டம் நடந்தது அங்க வந்து ஒரு கூட்டம் வந்து என்ன கூட்டம் நடக்குதுன்னா, தமிழர் தலைவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கூட்டம் நடக்குது. அது வந்து அங்க அந்த பவுசர் அப்படிங்கிறவர் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. லண்டன் புத்தக சாலை, தமிழ் புத்தக சாலைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த புத்தக சாலையில தான் இந்த கூட்டமே நடக்குது. எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு தலைப்புலையும் படிக்கிறாங்க. பெரியாரும் கல்வியும் அப்படிங்கிற தலைப்புல பிரபு அப்படிங்கிறவரு ஒரு பேசுறாரு. வலதுசாரி எதிர்ப்பு அரசியலில் பெரியாரின் தேவை ஏன் அப்படின்னு சொல்லி தோழர் வேலு அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. இலங்கையில் பெரியார் அப்படின்னு சொல்லி நித்யானந்தன், அவர் ஒரு பெரிய அறிஞர் வந்துட்டு அவங்க பேசுறாங்க. அதே போல வந்து பெரியார் மனிதர் அப்படின்னு மயூரன் பேசுறாரு. திராவிடமும் பெரியாரும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிற தலைப்புல வந்து ராகவன் அப்படிங்கிறவர் பேசுறாரு. இந்த ராகவன் வந்து விடுதலை புலிகள் அமைப்பை ஆரம்பித்த தலைவர்கள்ல ஒருத்தர், இவரும் பேசுறாரு. இப்படிப்பட்டவர்கள் தான் அங்க வந்து அந்த கூட்டத்துல பேசுறாங்க. இந்த கூட்டத்துல போய் நீங்க வந்து இப்ப தமிழர் தலைவர்னு பேர் வைப்பீங்க, இந்த கூட்டத்துக்கு டிபேட்ல நீங்க என்ன பேச போறீங்க என்கிட்ட சொல்லுங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க
அப்படின்லாம் கேக்குறாங்க வந்துட்டு. ஐயோ இது என்ன கூட்டத்துக்கு வந்து நீ போய் கேட்டீங்கன்னா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாத்துலயும் பெரும்பாலான நேரங்களில் கடைசியா கலந்துரையாடலுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறாங்க. நீங்க அப்ப போய் இல்ல நீங்க பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாலும் சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் அப்படிதான். தமிழ்நாட்டுல, இலங்கையில, ஈழத்துல அல்லது வெளிநாடுகள்ல வந்து கனடாவில், லண்டன், இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய கூட்டங்கள்லயும் மாற்று கருத்துடையவர்கள் அவங்க கருத்தை சொல்லும் பொழுது கேட்டுக்குவாங்க, கேள்விகள் எழுப்பும் பொழுது கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை தான் சொல்றாங்க. இது வழக்கமா நடக்கக்கூடிய கூட்டம் தான். ஆனா நீங்க கூட்டமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து இந்த 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 போக்கில், இந்த சிந்தனை போக்கில் அமைந்த ஒரு சில பேர் கடந்த சில ஆண்டுகளாகவே அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுபவி வந்து போய் லண்டன்ல பேசும் பொழுது அவர் பேசக்கூடாது, திரும்ப பேசும் பொழுது அப்படி பேசக்கூடாது. லண்டன்லயும் சரி, இங்கிலாந்துலயும் சரி, மற்ற ஐரோப்பிய நாடுகள்லயும், சிங்கப்பூர்ல அவங்க போய் ஒரு தமிழ் மாநாட்டுக்கு போய் பேசும் பொழுதும் அப்படி வந்து அவர்கள் பேசும் பொழுது சத்தமிடுறது, கூச்சலிடுறது, இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் கட்சி கற்றுக் கொடுத்திருக்கிற ஜனநாயகம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதுல பேசியிருக்கோம். அவங்களுக்கு வலு இருந்ததுன்னா உங்களை அடிக்கதான் வருவாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஜனநாயகம்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இப்பயும் வந்து அவங்களுக்கு கூச்சல் போடுற அளவுக்கு தான் வலு இருக்குதுங்கிறதுனாலதான் மற்ற பகுதிகளில் போய் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு வந்து ரொம்பவும் வந்து ஜனநாயக உணர்வே அற்ற, ஜனநாயக மனப்பாங்கே அற்ற ஒருத்தர் பேசுவதே, நீங்க பேசுறத மற்றவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப நீங்க வந்து பேசுறீங்க, அதை லைவ்ல எடுத்து போடுறாங்க. நாம் தமிழர் தலைவர் சீமான் வந்து பேசுறாரு, அதை லைவ் எடுத்து போடுறாங்க. இந்த நாட்டு ஜனங்கள்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க தேர்தல் கூட்டத்துல பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே, சகிச்சுக்கிட்டு தானே வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க? 24,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க? 1,05,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரி, நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவனுடைய கணக்கு எடுத்துக்கிட்டா கூட, உங்க கருத்தை ஏத்துக்கிட்டு காது கொடுத்து கேட்டவன் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஊர்ல ஒரு 24,000 பேர் தான் நீங்க கேட்டிருக்காங்க. ஆனா 1,05,000 பேர் உங்களை சகிச்சுக்கிட்டு நீங்க பேசுனதை விட்டுருந்தான்ல, அந்த யோகியமான தன்மை கூட வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. இல்லைன்னா இப்படி நீங்க இந்த சாட்டைத்துறை முருகன் எடுத்து போட்டு புலகாங்கிதம் அடைகிறாருன்னு சொல்றாருல்ல, இந்த ஊர்ல நீங்க பேசுறதெல்லாம் அபத்தம் அப்படின்னு உங்களை வந்து ஒருத்தர் எதிர்க்க தொடங்குறாரு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் பண்ண தொடங்குறாங்க. உங்களை வந்து வன்முறையினால நீங்க பேசுற கருத்துக்களை வந்து நிராகரிக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? அதை பற்றிய வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், அறிதல் இல்லாமல், உணர்வு இல்லாமல் தான் அவங்க நடந்து கொள்கிறார்கள். அப்படிங்கறது எந்த இடத்துல நாம் தமிழர் நினைக்கிறீங்க? அவங்களே வெளிப்படையா தான் சொல்றாங்க. பிரச்சனை, ஜெகத்கஸ்பார் பிரச்சனை, இது எல்லாமே ஒருத்தங்க பண்றாங்க. வந்து இதுல எல்லாம் வந்து அவங்க மறைமுகமா எல்லாம் சொல்லல. சாட்டைத்துறை முருகன் சொல்ற மாதிரிதான் அவங்களும் அங்க இருக்கிறவங்க நாங்க வந்து நாம் தமிழர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு தான் சொல்றாங்க. நாங்க வந்து இந்த அரசியல் கட்சியை, இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அதனால வந்து நான் பெரியாரை பற்றி பேசுவதை அனுமதிக்க முடியாது, இவங்கெல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இவங்க கிட்ட வலுவாவே இருக்கு. அது முன்னாடி சுபவி பேசின பொழுதும் சரி, திருமா பேசின பொழுதும் சரி, பல பேர் அங்க போய் பேசி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் அல்லது சீமான் பேசியதை ஏற்காதவர்கள், சீமான் பேசியதை ஏற்காதவங்க மட்டும் இது சீமான் பேசியதை ஏற்காத பல வலதுசாரிகள் போய் லண்டன்ல பேசுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து போய் வானதி சீனிவாசன் மற்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் அப்படி எல்லாம் எதிர்ப்பு, இந்த ஊர்ல இவங்களை கூட்டிட்டு வந்து கூட்டமே போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒன்னும் அங்க பிரச்சனைகள் நடக்கல. ஏன் இந்த பேச்சுக்களுக்குன்னா, இதெல்லாம் கேட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாம் அறிவு பெற்றுருவாங்க, நம்மள வந்து நம்ம பேசுற பொய்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால்தான் இவங்க இந்த மாதிரியான வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. நேற்று பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த ஈழத்தமிழர்கள் நடத்தின கூட்டமா இல்ல தமிழர்களா? எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய, தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கக்கூடிய, ஈழத்துல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கிற ஒரு அமைப்பா, இல்ல எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? இது வந்து ரெண்டு பகுதியும் இருந்தாங்க. இதுல ஒரு தமிழ்நாட்டு தமிழர் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் ஈழத்தை சேர்ந்த தமிழர்களும் இருக்காங்க. ரெண்டு இலங்கையை சேர்ந்த தமிழர்கள்னு சொல்லணும், சரியா சொல்லணும். மலையக தமிழர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஈழ பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருக்காங்க. இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்கறதனுடைய வந்து அர்த்தம் என்ன? நான் எதுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தர் பெரியாரை ஏற்றுக்கொள்ள அல்லது சீமான் பேசுற அரசியலை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, பெருசா அவங்க எந்த ஒரு பாலிடிக்ஸையும் பார்க்கல, இந்த ஜென்ரேஷன்ல இருக்காங்க, பெரிதாக இந்த போராட்டம், பிரச்சனை அல்லது வன்முறை இல்ல பார்ப்பனியத்துடைய உச்சக்கட்ட ஒடுக்குமுறை இது எதையும் அவங்க பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க.
பெரியார் எதுவுமே பண்ணலன்ற விஷயத்தை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். கேஸ்டா இருப்பாங்கன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்ப ஈழம் மாதிரியான பகுதிகள்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக தங்கள் வாழ்நாள் தூரம் அதை சந்திச்சிருக்காங்க, அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி போற ஒரு நபர் அவரே வந்து ஒரு வன்முறையான கருத்தை பேசும் பொழுது அல்லது ஒரு ஜனநாயக மாண்பு இல்லாம இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக அல்லது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கு. இன்னும் வந்து இலங்கை பேசக்கூடிய தமிழ் பகுதி மக்கள், தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் வந்து ஒன்று சாதி அடுக்குகள் இருக்கு, வட்டார அளவிலான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. யாழ் பகுதியை சேர்ந்தவர்கள் எப்பயுமே தங்களை மேலானவர்களா கருதிக்கிட்டாங்க. வந்து மலையகத்துல வேலை செய்யற தோட்டக்காட்டான் அப்படின்னு இப்பயும் கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி வந்து ஒரு தோட்டக்காட்டான் அப்படின்ட்டு ஒரு அண்மையில கொஞ்ச காலத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு டிவி டிபேட் அங்க இலங்கையில நடந்த ஒரு டிவி டிபேட்ல ஒருத்தரை நோக்கி தோட்டக்காட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து கண்ணாடி டம்ளர் எடுத்து வீச போறாரு. அப்படிலாம் இன்னும் வசைப்பாடுற பொது வெளிகள்லயே வசைப்பாடக்கூடிய வந்து இதுவும் அங்க இருக்கு. கீழ் சாதியினர் மேல் சாதியினர் அப்படிங்கிற பாகுபாடுகளும் பிரிவினைகளும் இலங்கையில் தமிழ் பேசும் பகுதிகளில், ஈழத்தில் தமிழ் பேசும் பகுதிகளிலும் இருக்கு. அவ்வளவு பெரிய தேசிய விடுதலை போராட்டம் நடந்த பிறகும் கூட இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்கு நடந்தது போல பெரியார் இயக்கம் முன்னெடுத்தது போல ஒரு அறிவொளி இயக்கமும் வந்து மதம் என்கிற பேரிலும் சாதி என்கிற பேரிலும் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்கிற பேரிலும் மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக நடத்துவது தவறு. நம்மெல்லாம் மனிதர்கள், மானமும் அறிவும் தான் நமக்கு வந்து அணிகலன்களாக விளங்க முடியும், மற்றவர்களையும் சக மனிதர்களாக மதிக்கணும் அப்படி என்கிற போக்கில ஒரு இயக்கம் கூட அங்க பெரிய அளவிலான இயக்கம் நடக்கல. வேறு சில இயக்கங்கள், தீண்டாமை ஒழிப்பு விடுதலை முன்னணியை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தாங்க. இவங்களுக்கு தெரியாது இப்ப என்ன இதெல்லாம் புதுசான முயற்சின்னு எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இலங்கையில் வந்து திராவிடர் கழகம் இருந்தது, திராவிடர் முன்னேற்ற கழகம் இருந்தது. இலங்கை திராவிடர் முன்னேற்ற கழகம் 1970ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்பட்டது. இளஞ்சிலியன் என்கிற ஒரு தோழர், மலையகத்தை சேர்ந்த தோழர், இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போனவர் தான். அவர் வந்து அங்க அப்படியான ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார். எழுதாத வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம், இலங்கையில் பெரியார் முதல் அண்ணா வரை அப்படின்னு ஒரு புத்தகம். அவர் பின்னாடி வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்தவர். அவர் வந்து இலங்கை திமுக நடத்தும் பொழுது எல்லாரும் அவர் என்ன சொன்னாங்கன்னா இனவாதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சிங்கள தரப்புலையும் அப்படிதான் சொன்னாங்க, இவங்க தரப்புலையும் சொன்னாங்க. முதல்ல இலங்கையில வந்து குடியுரிமை பறிக்கப்பட்டவர்கள் வந்து மலையக தமிழர்கள் தான். அவங்க இன்னும் வரைக்கும் இலங்கையை சேர்ந்த மற்ற தமிழர்கள்லாம் என்ன சொல்றாங்களா, அவன் வந்து தமிழ்நாட்டு தமிழர் அல்லது மலைநாட்டான், மலையகத்தவன், இந்திய தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவங்கள வந்து தமிழர்களா தங்கள்ல ஒருத்தரா முதல்ல இலங்கையில இருக்கிற தமிழர்களே மற்ற பிறப்பகுதி யாழ்ப்பாண பகுதி தமிழர்கள் ஏத்துக்கிறது இல்லை. யாழ்ப்பாண பகுதி தமிழர்கள் மட்டக்களப்பு தமிழர்களை தங்களுக்கு சம்மதியானவர்களா நடத்துறது இல்லை. இந்த மற்றவங்கெல்லாம் சேர்ந்து சோனகர் அப்படின்னு அழைக்கப்படுற முஸ்லிம்களை சம்மதியா நடத்துறது, தங்க சமமானவர்களா நடத்துறது இல்லை. இப்படி வந்து அவங்களுக்குள்ளார இருக்கிற சமூக வேறுபாடுகள் இருக்குல்ல, இந்த வேறுபாடுகள் புலம்பெயர்ந்து போன பின்பும் மற்ற இடங்கள்லயும் தொடர்ச்சியா நிலைத்துக்கிட்டு தான் இருக்கு. இதை பல எழுத்தாளர்கள் வந்து இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற சாதி வேறுபாடுகளை பற்றி டேனியல் எழுதியிருக்காங்க. யோகநாதன் வந்து வெளிநாடுகள் போன பிறகு இவங்க எப்படி இந்த மாதிரியான பழக்கங்களை தொடர்ச்சியா சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு திரியிறாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. சடங்கு சம்பிரதாயங்களை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இங்கிருந்து திரும்ப அங்க கொண்டு போய் பெரிய பெரிய கோயில்களை கட்டுறதும், இங்கிருந்து பார்ப்பனர்களை கூட்டி கொண்டு போய் அங்க பூசாரிகளா வச்சுக்கிட்டு திரியறதும், இப்படியான பழக்கங்கள் தான் இவங்க கிட்ட இருக்குதே ஒழிய, அங்க போய் ஒரு இடத்துல வந்து பிழைக்க போன இடத்துல பல கொஞ்சம் வசதியான நிலைகளை அடைந்த பிறகு அந்த நாட்டுல எப்படி மனித சமூகம் எல்லாம் முன்னேறி இருக்கு, நாமும் அது போல முன்னேறணும், அறிவு பெறணும், நம்ம பகுதி மக்களுக்கும் அந்த அறிவை கொண்டு வந்து அவங்களுக்கு சேர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு சில பேர் வந்து இப்படி புதுசா கூட்டங்கள் நடத்துறாங்க. நம்ம மக்கள் என்ன, ஆமா, அது ஒரு சின்ன பகுதியினர் தான் இப்படியான விவாதங்கள், இப்படியான கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க. பெரும்பான்மையான வந்து தமிழ் மக்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள்ல கூட அறிவு ஒளி பரவன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இங்க இருந்து போயிருக்க தமிழ் மக்கள், இங்க தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறவங்களுடைய ஒரு சூழல் வேறொன்னு. அவங்க வந்து இந்த மாதிரி பித்துக்குளித்தனங்கள்ல பெருசா ஆர்வம் காட்டுறதில்ல. ஏன்னா இவங்க போறதே வந்து ஒரு தொழில் செய்யறது, ஒரு வேலை செய்யறது அப்படிங்கிற கணக்குல தான் போறாங்க. அதனால இப்படியான, ஆனா இங்க அகதியாக இலங்கை போரின் காரணமா புலம்பெயர்ந்தவங்க போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ தங்களுடைய பண்பாட்டை இங்கிருந்து அங்கேயும் போய் காப்பாற்றணும், அது ஒரு இதுல பண்றாங்களா, இன்செக்யூரிட்டியில பண்றாங்களா? ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு இனம் முடுக்கப்படும் போது அவங்களுடைய ரூட்ஸை வந்து ரொம்ப, நம்மளுடைய ஒரு தொடர்ச்சி வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, நமக்குன்னு ஒரு இடம் இல்லை, நமக்குன்னு ஒரு நிலம் கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கு,
அதை நம்ம தொடரணுன்ற அடிப்படையில இதெல்லாம் அந்த கோயில் கட்டுறதோ அல்லது ரொம்ப தீவிரமாக சாதியத்தை ஃபாலோ பண்றதோ கூட அது ரூட்டுன்னு நினைச்சு பண்றாங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இப்போ வந்து போர் முடிஞ்சிட்டது. போர் காரணமாக தான் வந்து இலங்கையை விட்டு ஈழத்தை விட்டு புலம்பெயர்ந்தவங்க எல்லாரும். இப்போ நாளைக்கே போர் முடிஞ்சிட்டதுனால எல்லாரும் திரும்ப வந்து இன்னைக்கு இருக்கிற இலங்கைக்குள்ளார இருக்கிற ஈழப்பகுதிகளுக்கு வந்து சேர்ந்து குடியமர்ந்துருவாங்களா? பண்பாடெல்லாம் காப்பாற்றணும்ல. அங்க இருந்துகிட்டு எப்படி பண்பாடு காப்பாத்துறது? அது ஒரு அந்நிய மண். இதுதான் தமிழ் மண். தமிழ் மண்ணுக்காக தானே நீங்க நிக்கிறீங்க. இந்த தமிழ் மண்ணுல இருந்து விளைத்த வந்து பண்பாட்டுக்காக தானே நீங்க பொருளாதார ரீதியா எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுது இல்ல, இந்த பேச்சு இருக்குது இல்ல, நாங்க பண்பாட்டை காப்பாத்துறோம் இல்ல இதுக்காக நிக்கிறோம். அது வந்து பண்பாடு அல்ல. உங்களுடைய ஆதிக்கத்தை மற்றொரு மனிதன் மேல் கட்டி வைத்துக் கொள்வதற்காக பண்பாடுன்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு தெரியுறீங்க. அதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. ஒரு மனுஷனா இருக்கிறவன் சக மனுஷனா தான் பார்க்கணும். ஆனா வந்து அவங்களுக்கு அப்படி தெரியல. அவங்கள வந்து கீழ் சாதிக்காரனா இவனெல்லாம் வந்து எனக்கு சம்மதையா வந்துடுறதா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க மத்தியில் இருக்கிறதுனாலதான் இந்த சிக்கல்கள் வருதுன்னு எனக்கு தோணுது. இந்த டீமை அல்லது இந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிற நபர்களை சீமான் வென்றெடுத்திருக்கிறது. ஏன்னா இப்போ சீமான் மேல வைக்கிற ஒரு மிகப்பெரிய சார்ஜ்ன்றது உனக்கு ஈழத்துல இருந்து ஈழ தமிழர்கள் வந்து உனக்கு காசு கொடுக்குறாங்க, ஃபன் பண்றாங்க அப்படின்றது வெளிப்படையாக எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு. அதை உறுதிப்படுத்துற வகையில தான் நடக்கிற சம்பவங்களும் இப்போ வெளிநாட்டுல இப்படிலாம் சம்பவம் நடக்குது. சீமான் பேசுற கருத்தை எங்க பேசும்போது இதெல்லாமே கோயின்சைட் ஆகுது. எல்லாமே ஒரு புள்ளியில வந்து நிக்கிறத பார்க்க முடியுது. எப்படி சீமானோட அவங்க ஈக்குவேட் ஆகுறாங்க, சீமான் அவர்களை வென்றெடுக்கிறதெல்லாம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ஈழப்போர் முடிகிறது 2009. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ளார இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 25 வயதுல வந்து இப்படி பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, சத்தம் போடுறவங்க ஐரோப்பாவில் அல்லது வந்து சிங்கப்பூர்ல, மலேசியாவில், மற்ற பகுதிகளில் இப்படி வந்து ஈழத்தமிழர் அப்படின்னு புலம்பெயர்ந்து போய் அவங்களுடைய சந்ததிகளா வந்து சத்தம் போட்டுட்டு ஒரு இளைஞர் கோஷ்டிகள் தெரியுது இல்ல, நீ எப்படி வந்து இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க உட்காந்துட்டு இல்லை, இந்த எங்களை அழிச்சதே திமுக தான், திராவிட இயக்கம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விடுதலை புலிகளுடைய போராட்டமும் தெரியாது, இங்க நடந்த வந்து பெரிய சமூக போராட்டங்கள் எதை பற்றியும் பெரிய பரிச்சயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுல இருந்து ஏதோ தாங்கள் உந்துதல் பெற்றதாகவும் உணர்வு பெற்றதாகவும் அவங்களே போலியா நம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை அதுதான் நினைக்கிறேன். இது ஒரு சிக்கல். இவங்களை வந்து ஒண்ணுமே தெரியாத, இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு மடமைத்தனத்தை தங்களுடைய மூலதனமா, தங்களுடைய அறிவாக, தங்களுடைய பெருமையாக வைத்து கொண்டிருப்பவர்களை வந்து சீமான் வந்து பயன்படுத்துறாரு. எப்படி தமிழ்நாட்டுல வந்து இங்க இத்தனை பேர் கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு தெரியுறாங்கல்ல, ஒரு 24,000 பேர் அவர் சொல்றதை நம்பி ஏதோ ஒரு கணக்குல ஓட்டு போடுறாங்கல்ல, அதுல எப்படியா இருந்தாலும் ஒரு 10,000 பேராவது இல்ல ஒரு 5,000 பேராவது அவர் சொல்றதை சீரியஸா நம்புற ஆட்கள் இருப்பாங்க. இவர் தலைவர் பிரமாதமா பேசுறாரு, எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு வருஷமா நம்பி இருப்பாங்க. இப்படி எல்லாம் நம்பிட்டு இருக்காங்கல்ல, இந்த மடமைத்தனம் அங்கேயும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படியான ஒரு நண்பர்களா தோழர்களா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இவங்க வந்து சீமானுக்கு உதவி செய்கிறோம் அல்லது தமிழ் இனத்திற்கு உதவி செய்கிறோம் அப்படி நினைத்து கொண்டு இந்த இதை செய்யறாங்க. இன்னொரு பிரச்சனையும் வந்து இதுல இருக்கு. முன்னாடி வந்து இப்ப போர் முடிகிறதுக்கு முன்னாடியே கூட இலங்கை விடுதலை போராட்டத்தில், இலங்கைக்குள் நடந்த தமிழர்களுக்கான அந்த விடுதலை போராட்டத்தில் மாறுபட்ட கருத்துடையவர்களை எல்லாம் புலிகள் வெளியேற்றிட்டாங்க. அதனால வெளியேறி வெளிநாடுகளில் போய் வாழ்ந்தவங்களும் ஒரு கணிசமான பேர். அங்கிருந்து அவங்க சில நேரங்களில் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, சில நேரங்களில் ஆதரித்தாங்க. இப்போ ரயாகரன் இருந்தாரு, மற்றவர்கள் இருந்தாங்க, இப்போ சோபா சக்தி இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காத, இப்போ ரயாகரன் சோபா சக்தியை பிடித்தவர்கள் அப்படிங்கிறவங்க நம்பர்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க புலிகளை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. புலிகளை தீவிரமா ஆதரித்தவங்களும் பெருசா ஒரு பகுதியினர் இருந்தாங்க, வெளிநாடுகளில் வாழ்ந்தவங்க. எதை பத்தியும் ஆதரிக்காம, எதை பத்தி நம்ம பொழைக்க வந்திருக்கோம், பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனக்கூட்டமும் ஒரு பகுதியினர் இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலுக்குள்ளார விடுதலை புலிகள் ஒரு ஜனநாயக மனப்பாங்கை, ஜனநாயக போக்கை வந்து அவங்க வளர்த்தெடுக்கல. அவங்க அப்ப வந்து அதுக்கு சொல்லிக்கிட்ட காரணம் வந்து, நாங்க ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துறோம், மாறுபட்ட கருத்துக்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வந்து நிலைமை மாறிட்டது. புலிகளே இல்லை. இனிமேலாவது நம்ம ஜனநாயக மனப்பாங்கோட மாற்று கருத்துடையவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சல்ல பயணிக்கணும். நம்ம வந்து தேச விடுதலை அல்லது வந்து தேசிய இனத்துக்கான விடுதலை, தமிழர்களுக்கான விடுதலை அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன? தமிழர்கள் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை அடையிறதா தானே இருக்கும். வாழ்க்கையில தமிழர்கள் எல்லாம் சமமானவர்கள், தமிழர்களுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு நிலையை அடைவதற்காகத்தானே அந்த போராட்டம் இருக்கணும். அதுக்கு பதிலா வந்து இல்ல இதுக்கு தப்பு, எங்க பண்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப நம்ம ஊர்லயும் அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறாங்க சில பேர், ஆதிக்கம் பண்றவங்க மத்தவங்க. இல்லைங்க, அது எங்க பண்பாடுங்க, இது எங்க பழக்க வழக்கங்க, இதுதாங்க எங்க முறை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்றாங்க. அதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள்
அங்க இலங்கையிலேயே நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப இளஞ்செழியன் நான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து பெரியார் அண்ணாவுடைய வந்து செல்வாக்குல தான் அங்க ஒரு அந்த இலங்கை திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து நடத்தினார். பெரியாரையும் அண்ணாவையும் இலங்கை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் அல்ல. அது பின்னாடி திராவிடர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கும் பொழுது கூட, இங்கு அண்ணா அப்படி திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சது பொழுது கூட அவர் வந்து அதை வந்து அண்ணாவை தலைவராக வச்சுக்கல. இலங்கைக்கான திராவிடர் முன்னேற்ற கழகம், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது அப்படின்னு தான் பேசினாங்க. இவங்க வந்து 50களில் ஈழத்தமிழர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதை பத்தி பெரிய உணர்வே இல்லாம தான் இருந்தாங்க. 56ல் பிரச்சனைகள் வந்த பொழுதுதான் அவங்க வந்து பெரும் பிரச்சனையா, கலவரங்கள் நடந்த போதுதான் பெரும் பிரச்சனையா நினைச்சாங்க. 48ல் வந்து மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது, இலங்கை குடியரசு உருவான உடனே நடந்தது அதுதான். அதை பற்றி இவங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட்டுக்கல. ஆனா அப்பொழுது இருந்தே இது வந்து ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒன்று அப்படின்னு நினைச்சாங்க. இதே போல வந்து ஒரு சிங்கள தனி இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது 39ல் நடந்த பொழுது, 38, 32ல இருந்து அந்த போராட்டம் 37ல இருந்து தொடங்கி நடந்த பொழுது கூட அங்க அப்படி ஒரு நிலைமை பின்னாடி வரலாம் அப்படிங்கிற உணர்வுலாம் அவங்களுக்கு இருந்தது. தனி சிங்கள சட்டத்தை எல்லாம் நம்ம எதிர்க்கணும், அப்படி சிங்களத்து தனியான ஒரு ஆட்சி மொழியா தனியான பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அதையெல்லாம் எதிர்க்கணுங்கிற எண்ணம்லாம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அதை பற்றிலாம் அவர் பேசுறாரு, எழுதுறாரு, அவருடைய தன்முறலாரே ஒன்று எழுதியிருக்காரு. இப்படியான ஒரு உணர்வு, ஒரு தேசிய உணர்வு, இப்ப நான் தமிழன்னு உணர்றது, நான் சக மனுஷனா உணர்றதுக்கான ஒரு வழிதானே ஒழிய பண்பாட்டை கடைபிடிக்கிறதுன்றது ஆதிக்கம் அப்படின்றதுதான் அந்த இடத்துல தான் நிக்கும். நீங்க பண்பாடு அல்ல பிரச்சனை. நீங்க பண்பாட்டுக்குள்ளார நீங்க ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு சொல்றீங்கல்ல, உங்க பண்பாடுன்னு நீங்க எதை சொல்றீங்க? இல்ல அவங்க இந்த நாடெல்லாம் விட்டு போறாங்க, அவங்க அடையாளம் எல்லாமே போயிடும், இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுடைய மொழி போயிடும். இந்த பதட்டத்துல எல்லாம் நீங்க மொழியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கறத பற்றி எல்லாம் பேசல. இப்ப பெரியார் வந்து என்ன மொழிக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு? இவங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் சில எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் சில பேர்லாம் திரியிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரியார் என்ன சொன்னாரு, என்ன எழுதினாரு, என்ன அவங்க வந்து பெரியார் வாழ்ந்த காலத்துல வாழல, இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அவருடைய எழுத்துக்களை படித்து பார்க்க முடியும். இவ்வளவு மக்கள் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பின்பற்றுறாங்களே, முக்கியமானதுன்னு கருதுறாங்களே, ஏதோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அதை வந்து சீரிய முறையில படித்து பார்த்து அவங்க கருத்து சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப தான் எழுந்த போக்குல வந்து இப்ப ஜெயமோகனும் அவருடைய சகாக்களும் வந்து பெரியாருக்கு இதெல்லாம் நடக்கதான் வேணும், இப்படிதான் அவருடைய இதெல்லாம் உடைக்கதான் படணும், ஏன்னா பெரியார் வந்து ஒரு வரட்டுத்தனமானவர் அப்படின்னு சொல்றாங்க. P.A. கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அறிஞர், அவர் வந்து கள்ளிச்செடி மாதிரி, அவருக்கு அறிவே கிடையாது, அவர் வந்து ஏதோ ஒரு சிந்தனையை அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு, பெரிய இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவருடைய சிந்தனை எல்லாம் ஒன்றும் பிரமாதம் இல்லைன்னு அவங்களே அவங்க ஒரு கற்பிதத்தை வளர்த்துக்கிட்டு அவங்க நினைக்கிறதா உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு தெரியுறாங்க. பெரியார் வந்து தமிழ் மொழியில அறிவியல் போக்குகள், அறிவியல் சிந்தனைகள் இதெல்லாம் வளராம இருக்கு. இப்படியான மொழியை மட்டுமே நீ படிச்சுக்கிட்டு எப்படி வளர முடியும்? புராணங்களையும் இதிகாசங்களையும் இப்படி கற்பனை கதைகளையும் வச்சுக்கிட்டு நீ இதை படிச்சு நீ எப்படி அறிவு பெற முடியும்னு நினைக்கிற அப்படின்னு தான் கேட்டார். அவர் வந்து இதுக்கெல்லாம் எழுதுங்கன்னு தான் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு நூலாசிரியர் புத்தகம் போடுறாருன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு 1000 புத்தகம் போட்டு நான் வந்து 200 புத்தகத்தை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசிரியர் இதா கொடுத்தாரு, நான் வந்து மீதி புத்தகங்களை விற்கிறேன், எல்லாம் மக்களுக்கு போய் சேரட்டும், நீங்க அந்த 200 புத்தகங்களை விற்று நீங்க உங்களுக்கான ஆசிரியர் இதை அதை எடுத்துக்குங்க அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லி அவர் வந்து எப்ப 30கள்ல இருந்தே அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. புது முறையில வந்து நீங்க சிந்திங்க, இந்த இதெல்லாம் மக்களுடைய நலன் நோக்குல இருந்து நம்மளுடைய இலக்கியங்களை எல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, எழுதுங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி எழுத வந்தது 2 ஒருத்தர் தான் எழுத வந்தாங்க. அப்படிதான் ராமாயண விமர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வந்திருக்கு, மகாபாரத ஆராய்ச்சின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. பல புலவர்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சவங்களும் இருந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா புலவர்கள்லாம் பின்னாடி வந்து இல்ல ஐயோ தமிழ் போக அழியுது அப்படி இப்படின்னு சொல்லி புராணங்களையும் மற்றதையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதுதான் பெரியாருக்கு கோபம் வருது. இது என்ன, இது வந்து இப்படி அறிவுகட்டத்தனமாக சொல்லிக்கிட்டு தெரியுங்களே, 2000 வருஷமா ஒரு மொழி மாறக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும்னு சொன்னா அது என்ன மொழியா இருக்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு. பிரிமிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற பொருளை தான் காட்டுமிராண்டி மொழிங்கிறத பயன்படுத்துறாரு. ஆனா அது நல்ல அர்த்தத்துல பயன்படுத்தல. 2000 வருஷமா ஒண்ணு மாறாமே இருந்தா அது எப்படிப்பா நல்லாவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்கிறாரு. அந்த பிரச்சனையை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நாங்க எல்லாத்தோட பழமையானவங்க, எல்லாத்தோட மேலானவங்க அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கு. நீ எல்லாத்தோட பழமையானவன், நான் என்னுடைய மொழி அப்பயே தோன்றிருச்சு அப்படின்னு சொன்னா காலங்காலமா நீ தானே வளர்ந்துகிட்டு முன்னுக்கு போயிருக்கணும். ஆங்கிலத்தோட அதிகமான அறிவியல் நூல்கள் மற்றதெல்லாம் என்கிட்ட தானே இருக்கணும், நான் தானே பெரிய சிந்தனைக்காரனா யோசனைக்காரனா இருக்கணும், ஏன் நம்ம கிட்ட அது வளரல அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் எழுப்புறாரு. கேள்வி எழுப்புனா இது கேள்வி மட்டும் தான் சொன்னார், பதில் சொன்னாரா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பதில்ங்கிறது சின்னது இல்லை, அது வந்து பெருசு, எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது பற்றின பிரச்சனை.
மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியல. தான் மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறனா இல்லையாங்கிற கவலையே இல்லாம இத்தகைய கேள்விகளா வந்து அவங்க எழுப்புறாங்க. பெரியார் மேல சங்கிகள் கோவமா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும், தம்பிகள் கோவமா இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஃபாரின்ல ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கிற கூட்டத்துல அவங்களும் கோவப்படுறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பெரியார் மீது அவங்களுக்கு என்ன கோவம்? உங்களுக்கு வந்து இன்னமும் சரியா சொல்லி நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்து தமிழர்களை வந்து கந்தபுராணம் வந்து பஜனை கூட்டம்னா என்னமோன்னு சொல்லுவாங்க, கந்தபுராணம் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, வெளியில இருந்துலாம் யாரும் வந்து சொல்ல, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழறிஞர்களே சில பேர்கிட்ட கேட்ட பொழுதெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அறிஞர்கள் மத்தியிலேயே பெரியார் மேல கடுமையா விமர்சித்தவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறிஞர்கள் இருக்காங்க, சாதகமா மதிப்பிட்ட அறிஞர்களும் இருக்காங்க. செல்வி திருச்சந்திரன் மற்றவங்க ஒரு சில பேர் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள், விமர்சன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானதா கருதினவங்களும் இங்க இருந்திருக்காங்க. பின்னாடி சிவத்தம்பி சாரும் வந்து ரொம்ப முன்னாடி தொடக்க காலத்துல அவங்க விமர்சித்திருந்தாலும் கூட பின்னாடி எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திருக்காங்க. அவங்க மத்தியில வந்து என்னதுன்னா, பண்பாடு அப்படிங்கிறது அவங்களுடைய மத கலாச்சாரத்தை, அவங்களுடைய இந்த சமய இதை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிறது, அதுதான் பண்பாடுன்னு நினைக்கிறாங்க. சரி, அதை இறுக்கமா பிடிச்சிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து இல்லாத ஒருத்தனை வந்து நீ விலக்கி வச்சிருக்கல, கீழ்சாதிக்காரன் விலக்கி வச்சிருக்கல, அதை ரொம்ப கொடுமையா பாவிக்கிறது. இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை பின்பற்றுறது அப்படிங்கிறது, அவங்க பெரிய படிப்புகள்லாம் படிச்சவங்க, நம் தமிழ்நாட்டு தமிழர்களோட கொஞ்சம் காலத்தால முந்திய அதிகமா படிச்சவங்க, வெளிநாடுகள் எல்லாம் போனவங்க, பெரிய ஃபோக்கஸ் உள்ளவங்க. ஆனா அவங்களால அந்த சாதி கலாச்சாரத்தை, சாதி பண்பாட்டை விட முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனுடைய ஒரு தொடர் விளைவு தான் தொடர்ச்சியா அவங்களால இதை வந்து எடுத்துக்க முடியல. புலிகளே இப்ப நிறைய மாற்றங்களை விடுதலை புலிகள் செய்த பொழுது அதை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அதை வந்து அவங்க ஆதரிக்க மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். குறிப்பா பெண்கள் வந்து படைகள்ல சேர்ந்தது, அவங்க வந்து தலைமுடிய கத்தரித்து கொண்டது, அவங்க வந்து ஆண்களை போல வந்து உடைகளை உடுத்தி கொண்டது, இதெல்லாம் வந்து மற்ற யாரெல்லாம் வந்து அதிகமா குறை சொல்ல, இவங்களே தான் தீவிரமா குறை சொன்னாங்க. ரொம்ப மோசமா பேசினவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்க மத்தியில இருந்தே தான் வந்து பெண் விடுதலை போராளிகள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கற்பை இழந்தவர்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க இவங்க மத்தியில இருந்தவங்களும் இருந்தாங்க. போர் முடிஞ்ச பிறகும் இப்படி தீவிரமா வெளிப்படையா பேசின எத்தனையோ பேர் இருக்கதான் செஞ்சாங்க. அது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இந்த பண்பாடு அப்படிங்கிறது இந்த இந்த இப்படி பெரியாரை கடுமையா விமர்சிக்கிறாங்கல்ல, ஏதோ பெரியார் தமிழர் தலைவர் இல்ல, நீ ஏன் தமிழர் தலைவர்னு எடுத்துக்கிற, எங்களுக்கு எல்லாம் ஒரே தமிழர் தலைவர் தான் இருக்காரு, பிரபாகரன் மட்டும்தான் எங்களுடைய தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல. இது பிரபாகரன் மேல இருக்கிற வந்து அபிமானத்துல இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியல. பெரியார நீ வந்து கொண்டு வந்துடாத, பெரியார பேசாத. பெரியார் எதுக்கு நின்னாரோ அதை எங்களால தூக்கி முடியாது, அது எங்களுக்கு எதிரானது. பெரியார பேசக்கூடாது, பெரியார பத்தி நீ வந்து பேசக்கூடாது. பெரியார பத்தி இந்த இளம் தலைமுறை, புதிய ஒரு தலைமுறை, போர் முடிஞ்ச பிறகு ஒரு 10-15 ஆண்டுகள் பிறகு ஏன் நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம், நமக்குள்ளார என்ன பிரச்சனைகள் நடந்தது, ஊர்ல என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஏன் மற்ற மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த இதை பற்றி இவங்களுக்கு ஒரு அறிவு வந்துடக்கூடாது அப்படிங்கறதான் நடக்குது. இந்த ஆண்டுகளை நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் வந்து இயக்கம் வந்து பெரிய அளவுக்கு நடந்தது, சரிங்களா? அமெரிக்காவில் நடந்தது, கனடாவில், ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலயும் நடந்தது. அதே மாதிரி பல போராட்டங்கள், பிரான்ஸ்ல தமிழர்கள் இருக்காங்க, பல பெரிய போராட்டமுமே வந்து பாலஸ்தீன போராட்டமும் ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்தது. பாலஸ்தீன போராட்டத்துல எந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் கலந்து கொண்டாங்க, பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ல எந்த அளவுக்கு கலந்துக்கிட்டாங்க, தமிழ்நாட்டு தமிழர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அமெரிக்காவில் இருந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் தாங்க வந்து தமிழர்கள் போய் நாங்களும் வந்து இந்த கருப்பின மக்கள் மாதிரிதான் நாங்களும் அவங்களுடைய விடுதலைக்காக நிக்கிறோம் அப்படின்னு பேச முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பே அங்க சென்று விட்ட வந்து அவங்க பல ஆசிய நாட்டவர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்ந்தாங்க, அவங்களோடையும் சேர்ந்து நிக்க முடியல. ஐரோப்பாவில் பல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தொழிலாளர் இயக்கங்கள் இருந்தது, பலவிதமான சோசியலிஸ்ட் கட்சிகள் மற்றவங்களா இருந்தாங்க, அவங்களோடய அவங்களால சேர்ந்து நிக்க முடியல. யாரு கூடயுமே சேர்ந்து ஒரு அரசியல் களத்தையோ சிந்தனை களத்தையோ பகிர்ந்து கொள்ள முடியாதவர்களா, ஒதுங்கி வாழக்கூடியவர்களா, ஒதுங்கி வாழ்தலின் மூலமாக இந்த சாதி பண்பாட்டை கட்டி காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு நம்புகிறவர்களா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தங்களுக்குள்ளாரையே அப்படியே ஒரு தீவை வந்து அவங்க சமைச்சுக்கிறாங்க, உருவாக்கிக்கிறாங்க, அதுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப போர் முடிஞ்சு இவ்வளவு காலம் கழிச்சு விடுதலை புலிகளும் இல்லை அப்படிங்கிறப்ப விடுதலை புலிகள் மீதான விமர்சனமும், விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்தவங்க மத்தியிலேயே கடுமையாக விமர்சனம் எழுதுறவங்க எல்லாம் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. முன்னாடி விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்து வெளியில போனவங்க ராகவன் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்துட்டு இப்ப வெளியில போய் அதை பற்றி கூர்மையா விமர்சனம் பண்ணி நம்ம படிப்பினைகள் கத்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொல்றவங்க, எழுதுறவங்க இருக்காங்க. வந்து வேறுபட்ட விமர்சனங்கள்லாம் புதுசா முளைத்து எழுந்து
நம்ம வந்து எப்படி நம்முடைய சமூகத்தை நம்ம மீள் கட்டமைப்பு செய்யறது, நம்ம எப்படி இந்த உரிமை போராட்டத்துல முன்னுக்கு செல்வது அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் வந்து அவங்களுக்கு எழுப்புறாங்க. அந்த கேள்விகள் ஊடாக தான் அவங்க பெரியாரையும் இப்ப திரும்ப வாசிக்கணும், பெரியாரையும் திரும்ப நம்ம பேசி பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அப்படி பேசினா ஐயோ எங்களுடைய பொழப்பு கெட்டு போயிடும், நீங்க பேசாதீங்க. சில நேரங்கள்ல வந்து இது பண்றாங்க, சில நேரங்கள்ல ஆர்கனைஸாவே நீங்க போய் அங்க போய் பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு. இப்ப சுபவி திருமாலாம் பேசும் பொழுது வேணும்னே போய் அது வந்து இங்கிருந்து இது கொடுத்து இது பண்றாங்க. இங்க வந்து நீங்க இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டுது. முன்னாடி எல்லாம் நாம் தமிழருக்காக இங்கிருந்து பேசுறவங்களோட யாழ்ப்பாணத்துல இருந்து பேசுறவங்களும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து பண்றதும் எல்லாம் அங்கிருந்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டது. அது இப்ப வந்து அவங்க எல்லாம் பொழப்பு கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு தெளிவடைஞ்சிட்டாங்க போல இருக்கு. ஏதோ நம்ம தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு கிளம்பி அவங்கவுங்க பொழப்பு பார்க்க போயிட்டாங்க போல இருக்கு. இன்னும் சில பேர் அப்படி இருக்காங்க. ஆனா இந்த போக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக மனப்பாங்க இல்லாத ஒரு போக்கு அப்படிங்கிறது அவங்க உணரணும். இது தமிழர்கள் தான் பேசுறாங்க. உங்களை மாதிரியான தமிழர்கள் தான் ஒரு பகுதியினர் தமிழர் தலைவர் பெரியார்னு பேசுறாங்க. அவங்க தமிழர் தலைவர் நிறுவி நாளைக்கே வந்து எல்லாருக்கும் அரசாணை போட்டு நீ எல்லாம் ஏத்துக்கலின்னா அவ்வளவுதான் உன் தலை இருக்காது அப்படிங்கிறது இல்ல. தமிழர் தலைவருங்கிற ஒரு தலைப்பு வச்சு அதுக்குள்ளார பெரியார் என்ன பண்ணாரு, இது சொன்னது சரியா, இப்படி அவரு இப்படி விமர்சன பார்வைகள் முன் வச்சிருக்காரா, அவருடைய இதை பற்றிய விமர்சனம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேசுறாங்க. அதை கேட்பதற்கோ நீங்க விருப்பம் இருந்தாதான் கேட்கலாம், விருப்பம் இல்லைன்னா நீங்க அந்த கூட்டத்தை கண்டுக்கணுங்கிறது இல்லை. மொத்தமே 10 பேர் 20 பேர் தான் உட்கார முடியும்னு நினைக்கிறேன் அந்த புத்தக கடைக்குள்ளார. அந்த புத்தக கடைக்குள்ளார போய் பிரச்சனை பண்றதுல என்ன இது இருக்குது, என்ன அர்த்தம் இருக்குது? இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு சிந்தனைகளை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கிற சிந்தனை மரபுகள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சிந்தனை விடுதலை சிந்தனை மரபுகளை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழியை பேசிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தணும். ஆனா அப்படி செய்யற மாதிரி தெரியலையே. இதெல்லாம் ஒரு சண்டைன்னு வந்து போட்டுட்டு இருக்கிறது அவ்வளவு வந்து உலகம் நம்மளை பார்த்து சிரிக்காதா? இப்படிலாம் இப்ப நாளைக்கு ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து 2, 3, 4, 5 பேரை இப்படி வெளியில என்ன யாரு என்னென்ன அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க. அவங்கள நம்மள நினைச்சு சிரிக்க மாட்டாங்களா? என்ன இது இவங்க இவ்வளவு வந்து அகதியா அங்கிருந்து வந்திருக்காங்க, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அதைத்தான் சிந்தித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சீமானை நம்பி அவர் கூட பயணிச்சா பலரும் மாறிட்டு விலகிறது, கிட்டத்தட்ட நடுரோட்டுக்கு வந்த கதையை வந்து தமிழ்நாடே பாக்குது. டெய்லி வாரத்துக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கூடவே இருந்து பயணம் செய்த நபர்கள் இவரெல்லாம் ஏதாவது ஒரு மூலையில இருந்து சீமானை ஆதரித்து அவர் சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அட்வைஸ் வந்து இப்போ ஒண்ணு இங்க நான் ஒன்னும் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதனோ வாழ்க்கையில அனுபவப்பட்டவனோ எல்லாம் கிடையாது, சரிங்களா? நானும் வந்து சக மனுஷனா வேண்டுகோள்களா தான் முன் வைக்க முடியும். இல்லைன்னா நீங்களே வாழ்க்கையை பாருங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்து சீமான நம்பி போய் சொத்து பத்து இழந்து வாழ்க்கையை இழந்து வெளியில வந்து 10 வருஷமா இருந்து 5 வருஷமா இருந்து ஐயோ இருந்தால் ஒண்ணுக்குமே லாய்க்கலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி வெளியில வர்றாங்க. இலங்கையில இருந்து போய் ஈழத்துல இருந்து போன இடத்துல அது வந்து பொழைக்க போன இடம்னு சொல்றது தப்புன்னு சொல்லுவேன், சரிங்களா? அகதிகளா போறது இதெல்லாம் வந்து இந்த நேஷனல் ஸ்டேட் உருவானது பிறகுதான் நம்ம வந்து இப்படி எல்லாம் சொல்றோம். அதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க மக்கள் புலம்பெயர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. போய் இடத்துல வாழ்றதுக்கு வசதி இருந்தா அதே நாட்டுல வாழ்றாங்க. அது வந்து நம்ம அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வேறொரு சமூகத்துல வேறொரு பகுதியில உங்களுக்கு அங்க வசதிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அங்க போய் வாழ்வது அப்படின்னு முடிவு செய்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய சமூகத்துக்கு நீங்க என்ன, உங்க மொழி பேசக்கூடிய சமூகத்துக்கு உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், உங்களால என்ன பங்களிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் சீரிய முறையில யோசிக்கணும். தமிழ்நாடும் சரி இலங்கையும் சரி இன்னைக்கு வந்து தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கும். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம ஒரு உலகளாவிய சிந்தனை போக்குல யோசிக்கணும். விடுதலைனா என்ன, தமிழர்கள் எப்படி இந்த போக்குல இருந்து நம்ம வந்து பெரிய இதா மாற போறோம். தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மற்ற ஆசிய நாட்டவர்களுக்கு போல ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு போல இன ஒதுக்கல்கள் இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல அவங்க எல்லாம் மற்றவர்களை போலதான் இன ஒதுக்குதலுக்கு ஆளாகிறாங்க. மற்ற வந்து கலர் பீப்புள் மாதிரிதான் நீங்களும் வந்து ஒதுக்குதலுக்கு ஆளாக்கப்படுறீங்க. எல்லா 3ஆம் உலக நாடுகளை சேர்ந்த பல நாட்டு மக்கள் வந்து ஐரோப்பிய ஏகாதிபத்திய நாடுகளால அடக்கி ஒடுக்கப்படுது. இந்த மக்கள் சுதந்திரத்துக்காக விடுதலைக்காகவும் போராடுறாங்க. பாலஸ்தீன போராட்டம் நம் கண் முன்னாடி ஈழத்தமிழர்கள் போராட்டம் மாதிரிதான் வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு விடுதலை போராட்டம் கண் முன்னாடி இவ்வளவு பெரிய படுகொலை நடக்குது. இந்த எல்லா நாட்டு மக்களுடையும் எல்லாரோடையும் சகோதரர்களா சேர்ந்து நிற்கிற சகோதர மனப்பாங்கு தானே நமக்கு வளர்ச்சி அடையணும். மேலும் மேலும் அறிவுபூர்வமான மனப்பாங்கு தானே வளர்ச்சி அடையணும். ஒரு பித்தலாட்டக்காரன் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு கதை சொல்றான்னு நீங்க அந்த கதையை நம்புனீங்கன்னா
நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? நமக்கு இப்ப இவ்வளவு நான் எங்க சின்ன கிராமத்துல இருந்து ஒரு 8ஆம் வகுப்பு முடிச்ச உடனே மோகனூருக்கு வந்தேன். மோகனூர்ல இருந்து 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே பரமத்தியூர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு போனேன். அதுதான் என்னுடைய அந்த பரமத்தியூர்ல படிக்கும் பொழுது நான் தமிழ்நாட்டுல ஒரு 4-5 நகரங்களை தான் பார்த்திருப்பேன். ஒரே ஒரு முறை தான் சென்னை BA படிக்கும் பொழுதுதான் சென்னையை முதல்ல பார்த்தேன். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நகரமா இருக்கு அப்படின்னு எனக்கு அப்ப வியப்பா இருந்தது. என்னுடைய 17 வயது 18 வயதுல தான் முதல்ல சென்னையவே வேடிக்கை பார்க்க வந்தேன். சென்னை வந்த பிறகு இன்னும் பல நகரங்கள், பல பெரும் நகரங்கள், உலகம் முழுக்க இருக்கிற நகரங்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. உலகத்துல இருக்கிற பல நாட்டு மக்கள் வாழ்க்கை அனுபவங்களை நீங்க கேட்கறீங்க. பல நாட்டு மக்களோட சேர்ந்து பழகுறீங்க. இந்த வாழ்க்கை அனுபவம் இருக்குல்ல, இந்த வாழ்க்கை அனுபவத்தின் மூலமா நீங்க என்னத்தை பெற்றீங்க? ஒரு சாதாரண ஒரு அற்பமான மனித விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாது. நீங்க மற்றவர்கள் மாதிரி இல்ல. ஐரோப்பிய நாடுகள்லயே வாழக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் போல நீங்க சுகவாசிகள் இல்லை. அவன் அங்கேயே பிறந்தான், அங்கேயே வளர்ந்தான், அங்கேயே இருந்தான், எந்த துன்பமும் இல்லை. ஆனா நீங்க பல துன்பங்களை பட்டு நீங்க அங்க போயிருக்கீங்க. அங்க வாழும் பொழுதும் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களானாலும் கூட நீங்க பலவிதமான இன ஒதுக்குதலுக்கு ஆளாகிறீங்க. உங்களுடைய மரபுகள் இருக்குல்ல, இந்த ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே காலனிய ஆதிக்கத்தால் அடிமைப்பட்டவையா இருந்தது. இதனால நீங்க பெற்ற துன்பங்கள் இருக்குது இல்லையா? இதை பற்றிலாம் எண்ணி பார்க்கணும் இல்லையா? உங்க மக்களுக்கு நீங்க ஒரு அறிவுபூர்வமான செல்வத்தை கடத்தி கொண்டு வரணும் இல்லையா? நம்ம இனிமே உலகம் முழுக்க ஒரு சமத்துவமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். ஆனா அப்படியான எண்ணங்கள் தமிழ் மக்கள் மத்தியில இதுவரைக்குமே வரலன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. முக்கியமான ரொம்ப நன்றிங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.